இடங்களில் உள்ள கட்சி கொடி மரங்களை அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான முழு ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். மதுரை விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த அதிமுகவின் பகுதி செயலாளர் சித்தன் என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அதிமுக கொடிமரம் வைக்க அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மனுவில் தான் பொது இடத்தில் உள்ள அனைத்து கட்சி கொடிமரங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக கொடிமரங்களால் ஏற்பட்ட விபத்துகள் எத்தனை, தமிழகத்தில் கொடிமரங்களால் ஏற்பட்ட விபத்துக்கள் எத்தனை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என தமிழக காவல்துறை தலைவர் போலீஸ் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக நீதிமன்றமே தாமாக முன்வந்து, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தாமாக முன்வந்து தமிழக காவல்துறை தலைவரை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்த்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது மதுரை விலாங்குடியைச் சேர்ந்த சித்தன் என்பவர், இவர் அதிமுகவின் மதுரை மாநகர் மாவட்டத்தில் அந்த பகுதி, அதாவது விலாங்குடி பகுதியில் பகுதி செயலாளராக பணியாற்றி வருகிறார். இவரும் இவரது மனைவி நாகஜோதி, இவர் அதிமுகவின் சார்பில் மாநகராட்சி 20வது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கவுன்சிலராக இருக்கிறார், மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிறார். இவர்கள் இந்த பகுதியில் அதிமுகவின் 53வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த விலாங்குடி பகுதியில் உள்ள அதிமுக கொடிக்கம்பத்தில் அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைப்பதற்கு மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு மனு கொடுத்திருந்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. மனு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி ஆணையரை நேரில் அணுகி அனுமதி கேட்ட பொழுது பட்டா இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பம் வைக்க அனுமதிக்க முடியும் என தெரிவித்து விட்டார். ஆனால் நான் அனுமதி கேட்கும் இடத்திற்கு அருகிலேயே திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி கொடி கம்பங்கள் நடப்பட்டுள்ளது. அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. இந்த கொடிக்கம்பத்தால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும், போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது என்பதை உறுதிமொழி கொடுத்தும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இது பாரபட்சமான செயலாகும். எனவே அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவர் தாக்கல் செய்த மனுவில் கேட்டிருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக தமிழக காவல்துறை தலைவர் போலீஸ் டிஜிபியை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதி பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடிமரங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற கேள்வியை எழுப்பினார். அதுபோக தமிழகத்தில் கொடிமரங்கள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் எத்தனை விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது, இதுவரை எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு ஜனவரி 3ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி.